அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபலாஃபில் பண்ண போகிறோம், அரபிக் ஸ்நாக்ஸு. அதுக்கு ஒரு கப்பு வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். அதை நைட்டு பூரா ஊற வச்சுட்டு நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பூண்டு, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை. இதை நாம் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, பாதி அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜீரகப்பொடி 1 டீஸ்பூன், பெப்பர் பவுட்ரு 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெள்ளை எள்ளு அது 1 டேபிள் ஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எள்ளும் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு நாம் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இந்த வடையை அதில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நீங்கள் இதை ரவுண்ட் ஷேப்பில் கூட பண்ணலாம், இல்லை வடை ஷேப்பில் தட்டி அந்த மாதிரியும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணலாம். இது கூட ஹம்மூஸ் கார்லிக் பேஸ்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.